ஹெபின் டெக் பேசலாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு 9 வாட்ஸ் ஏசிடிசி பல்பை எப்படி அசம்பிள் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பல்பை நமக்கு சப்ளை பண்ணுவாங்க, அதாவது இந்த மெட்டீரியல் நமக்கு வந்து ஃப்ரீயாக ரிவ்யூ பர்பஸ்க்கு ப்ளஸ் வந்து அசம்பிளிங் பர்பஸாக கொடுத்தது வந்து டாப்சாயில் எல்இடி. இவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இவங்க வெப்சைட்லேருந்து ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ப்ளஸ் இவங்களுடைய குவாலிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நம்மளுடைய A to Z வீடியோஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளுடைய அசம்பிளிங், ஸோ நம்மளோட அசம்பிளிங் டெக்னிக்கல் சப்போர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ண எல்லா ஒரு காம்பனன்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்தது. ப்ளஸ் வந்து எல்லா காம்பனன்ட்ஸும் இவங்கலேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்து இவங்க அமேசானில் வந்து 5 பீஸ் செல் பண்ணாங்க. ஸோ அதை வாங்கி நம்ம ஃபஸ்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இது நமக்கு வந்து ஃப்ரீயாக அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஏசிடிசி பல்ப் வந்து டாப்சாயிலேருந்து வந்திருக்கு. ஸோ அதை நம்ம வந்து ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பண்ண வீடியோ வந்து கார்டில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் முடிஞ்சா. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துடலாம். நமக்கு இந்த மெட்டீரியல் வந்து சப்ளை பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாப்சாயில் எல்இடி அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய நோட்டீஸ், ஒரு சின்ன கேல்குலேஷன்ஸ், அதாவது சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தற்காப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது அவங்களோட அட்ரஸ், ஓகேங்களா. ஸோ டாப்சாயில் எல்இடி போபாலில் இருக்குது, எம்பி, அதாவது மத்திய பிரதேசில் உள்ள அட்ரஸ் தான் அது. ஓகே, அண்ட் அவங்க இன்னொரு நோட்டீஸும் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாப்சாயில் ஹவு டு அசம்பிள் ஏசிடிசி பல்ப். ஆக்சுவலாக நம்ம வந்து பிகினர் அப்படிங்கிறனால, பிகினரில் மேபி எனக்கு ஐடியாஸ் இருக்குது, பட் வந்து அவங்களுடைய ஒரு ஸ்டாண்டர்டு தான். ஸோ எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டிரைவர் சர்க்யூட்டில் எங்கெங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீட்டாகவே அவங்க வந்து அந்த டயக்ராமோடய கொடுத்துட்டாங்க. இதுலேயும் அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணி தான் நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போது என்னென்ன பார்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இனிஷியலாக நமக்கு தேவை அப்படின்னா ஒரு பாடி, அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 9 வாட்ஸ் பாடி தேவைக்கூடாது. அதாவது பிளாஸ்டிக் தான், அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். பட் ஆனால் பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. மேலே வந்து ஒரு B22 கேப் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த மாடலுக்கு. ஏன் அப்படின்னா என்கிட்ட வந்து அந்த பஞ்சிங் மிஷின் வந்து ப்ராப்பராக வந்து இல்லை. ஸோ வந்து அவங்க இன்னொரு மெட்டீரியல் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸோ அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் இதோட நீங்கள் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் நம்ம ஊரில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஸோ லென்த்தாக உள்ள ஒயர் உள்ள இதேமாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர், ஓகே. ஸோ வந்து நம்ம வந்து இந்த 9 வாட்ஸ் எல்இடி, அதாவது 9 வாட்ஸ் ஏசிடிசி எல்இடி பல்பை ரன் பண்ணுறதுக்கு தேவையான டிரைவரு. ஸோ இந்த டிரைவரில் மொத்தம் வந்து 3 கனெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளஸ் வந்து பேக்கில் ஒரு 2 ஏசி கனெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது எங்கெங்கே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று இங்கே. ஸோ ஏசிக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் 2 ஒயரை இந்த இதில் ஒன்று, இந்த இதில் ஒன்று நீங்கள் சோல்டரிங் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த பிசிபியில் டாப்சாயில் எல்இடி அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு நேம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த போர்டு வந்து இவங்களுடைய ஓன் ஒரு ப்ராடக்ட். ஸோ இவங்க தான் இதை வந்து பிசிபி, அதாவது சர்க்யூட் டிசைனிங் எல்லாமே இவங்களே பண்ணி இவங்களே அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால இதில் பார்த்தீங்கன்னா 4 விதமான கனெக்டர்ஸ் வரும். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி, அதாவது பார்த்தீங்கன்னா MCPCB அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா ஒரு 2-3 லேயராக கொடுத்துறாங்க. ஸோ இது இவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேட்டரியில் எரியக்கூடியது. இதை சுற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியில் எரியக்கூடியது. அதாவது இது டிசி, இது ஏசி. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தனி செக்ஷனாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே 2 கனெக்டர் அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ கனெக்டரோட ஒயர் வந்து குவாலிட்டியாக இருக்கும். ப்ளஸ் வந்து 2 கனெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கலர் போட்டிருப்பாங்க. இந்த கலர் வந்து எதுக்கு அப்படின்னா கரெக்டாக இந்த டிரைவர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 கலர் போட்டிருப்பாங்க. ஸோ க்ரீன் இஸ் ஃபார் க்ரீன் அண்ட் ரெட் வந்து ரெட்டுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. அப்போ தான் நீங்கள் வந்து தப்பு பண்ண மாட்டீங்க. இல்லைனா வந்து உங்களுடைய பல்பு டேமேஜ் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஒரு 2600 mAh பேட்டரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி வந்து ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டி உள்ள பேட்டரி. ப்ளஸ் அவங்க வந்து அந்த ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிராண்ட் வந்து அவங்க வந்து பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நமக்கு வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பேட்டரியோட கனெக்டரு. இதுக்கப்புறம் வந்து தேவையான 2 ஸ்க்ரூ போதும். 2 ஸ்க்ரூ இல்லை நம்ம 4 ஸ்க்ரூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளோட விருப்பம் தான். நான் 2 ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாக்ஸ் ஒன்று அவங்க இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறனால, ஐ மீன் எப்படின்னா அவங்களுடைய ப்ரொமோஷன் அப்படிங்கிறனால, ப்ளஸ் அது அவங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்னால ஸோ அவங்க பாக்ஸ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய எல்இடி பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 9 வாட்ஸ் எல்இடி மேபி. இந்த பல்ப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஒரு அன்பாக்சிங் இருக்குது. முடிஞ்சால் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் ஸோ இப்போ நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாடியோட இந்த டிரைவர் நம்ம சோல்டரிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ தான் நம்ம வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே அவங்க 2 இது சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த பிக்சரில் வந்து கரெக்டாக மார்க்கிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த லெட் ஒன்று, இந்த லெட் ஒன்று அவங்க தனியாக இங்கேயும் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம வந்து சோல்டரிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 25 வாட் சோல்டரிங் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் ஹையராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சோல்டரிங்கோடைய அந்த ஒரு கெப்பாசிட்டி சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பக்காவாக சோல்டரிங் பண்ணியாச்சு. இனி அடுத்த கட்டப்படியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரியை வந்து கரெக்டாக நம்ம வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு டபுள் சைட் டேப் வச்சு கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக வந்து உள்ளே அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த கனெக்டர்ஸில் எதெல்லாம் கனெக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே இந்த ரெட்லையும் க்ரீனையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இது க்ரீன், ஓகே க்ரீன் கனெக்ட் பண்ணிட்டோம். அட் த சேம் டைம் ரெட்டு பாருங்கள், நம்ம வந்து ரெட்டும் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம். சாரி, சைடு பார்த்தவங்க இல்லை நான் பண்ண மாதிரி நீங்களும் மாட்டிப்பீங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த எம்சிபிசிவை நம்ம வந்து கரெக்டாக மவுண்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பேட்டரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் க்ளோ ஆகும். என்ன ரீசன் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பேட்டரி இன்செர்ட் பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோ ஆகும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 1 or 2 minutes மேபி அது அப்படியே கண்டினியூஸாக க்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா வந்து கரெக்டான அதுக்கு ஒரு ஒர்க்கிங் மெத்தட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அது வந்து ஒரு அவங்களோட ப்ரீடிஃபைனான ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கரெக்டாக பல்ப் வந்து ஒர்க் ஆகுதா அப்படி இல்லையான்ட்டு நம்ம பேக்கில் ரெண்டையுமே ஷார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒர்க் ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ வந்து டிரைவர், பேட்ரி, எல்இடி எதுலேயுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. இனி நம்ம வந்து உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. ஆக்சுவலாக இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஒரு பேட்ரி இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு, ஸோ நான் இது கம்மெல்லாம் போட்டு ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வச்சு நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக அந்த டிரைவர் வந்து இப்படி ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த ஒயர்லாம் வந்து கரெக்டாக அழகாட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கிராஸ் டைப்பு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக வந்து ஸ்க்ரூ போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ கரெக்டாக வந்து ஒரு ஃபிட்டிங் கரெக்டாக ஆகும். ஸோ அதுபடி நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸோ 2 ஸ்க்ரூ இருக்குது, நம்ம 2 ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து 2 ஸ்க்ரூமே நம்ம என்ன பண்ணிட்டோம், கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஒயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வெளியே தர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுடைய அசம்பிளிங் முடிஞ்சிருச்சு. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ப்ராப்பராக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒர்க்கும் கரெக்டாக ஆகுது. பேக்கில் ரெண்டையும் ஷார்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம கரெக்டாக வந்து க்ளோவிங் கிடைக்குது, சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணிக்கலாம், டிஃப்யூசரை நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கரெக்டான ஒரு மெத்தடில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக ப்ராப்பராக இன்செர்ட் ஆகிடுது. ஸோ இன்செர்ட் ஆன அப்புறம் வந்து பக்கா லாக்கு. ஸோ இது நீங்கள் வந்து அப்புறம் வந்து ஓப்பன்லாம் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறோம், ஓரளவு ப்ரைட்டாக தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வந்து ஏசிடிசி கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹோல்டர்லாம் கரெக்டாக இன்செர்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃபைன், இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சுவிட்ச் போட்டு பார்த்துடலாம். ஓகே ஃபைன், சூப்பராக இருக்குது. ஸோ 9 watts கரெக்டாக அவுட்புட் வந்து இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இருக்கும் மேபி, ஏன்னா நான் இந்த பல்ப் வந்து ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஸோ ப்ராப்பராக இப்போ நமக்கு கரண்ட் இருக்கனால ப்ராப்பராக ரன் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து தற்செயலாட்டு வந்து கரண்ட் இல்லாத மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ அட் த டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து டிஸ்சார்ஜும் ஆகுது. ஏன்னா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து கரெக்டாக அந்த ப்ளக்கை ஊறிட்டேன். ஸோ வந்து ஷார்ட் பண்ணி பார்க்குறேன், ரெண்டுமே ஷார்ட் பண்ணும்போது கரெக்டாக எரியுது. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து கரண்ட் கட் ஆகும்போது வந்து கரெக்டாக ப்ராப்பராக ரன் ஆகும். இப்போ வந்து ஏசியில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ
ஆஃப் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான ஃப்ளிக்கரிங் இல்லை. சில பல்ப்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக ஃப்ளிக்கர் ஆகும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக இப்போ நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த பல்ப் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதை அசம்பிள் பண்ணுற ரொம்ப பெரிய மேட்டர்லாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து நம்ம 9 வாட்ஸ் மற்ற எல்இடி பல்ப் அசம்பிள் பண்ணுறத விட ஏசிடிசி பல்ப் பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த B22 கேப் வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனிஸில் வந்து அவங்களே பஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ டாப்சாயில் அந்த மாதிரி கம்பெனிலாம் அவங்களே பஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து எந்த ஒரு மிஷின்ஸுமே இல்லாமல் நீங்கள் ஒரே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் ஒரே ஒரு சோல்டரிங் அயன் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக இந்த பல்ப் அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் டிஃப்யூசர் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ஒன் டைம் தான். ஸோ பல்பில் உள்ள பேட்டரி பார்த்திங்கன்னா எந்த விதமான ஷேக் எதுவுமே ஆகலை. ஸோ என்ன ரீசன் சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எந்த ஒரு ஷேக் எதுவுமே இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த பல்பை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு A to Z கிளியர் கட்டாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி மேலும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.